வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சில பிராணாயமா ப்ராக்டிசஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராக்டிசஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது நம்மளோட லங் கெப்பாசிட்டி, அதாவது இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் கொரோனா அகேன்ஸ்டாக நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய லங் கெப்பாசிட்டி, ஆக்சிஜன் லெவல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகக்கூடும். நம்ம நேச்சுரலாக ப்ரீதிங் ப்ராக்டிஸ் செய்யும்போது மைண்ட் மட்டும் இல்லாமல் உடம்புமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு சில ப்ராக்டிசஸை நம்ம வரிசையாக பார்க்கலாம். அதோட பெனிஃபிட்ஸ், டிஸ்அட்வான்டேஜ், யார் யார் செய்யக்கூடாதுங்கிறதையும் நம்ம சொல்கிறேன். மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் ஃபுல் யோகிக் ப்ரீதிங். அதாவது நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ணாலே போதும். அந்த ப்ரீதிங்கை அவேர்னஸோட உங்களோட மூச்சு உள்ளே இழுக்கிறதும் வெளியே விடுறதும் ஃபோக்கஸ்டாக எவ்வளோ ஸ்மூத்தாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணுங்கள். அதுக்காக ரொம்ப டெட் ஸ்லோவாக இல்லாமல் உங்களோட நேச்சுரல் பிளேஸில் அதாவது உங்களோட ப்ரீதிங்கை நம்ம கவனிக்க ஆரம்பித்தாலே அது உங்களோட நார்மல் நேச்சுரல் பிளேஸ்க்கு வந்துடும். ஸோ மெதுவாக மூச்சு உள்ளே இழுக்கையில் உங்களோட வயிறும் நெஞ்சும் எக்ஸ்பேண்ட் ஆகணும். மூச்சு வெளியே விடையில் வயிறு சுருங்கணும். ஒரு கையை எடுத்து உங்கள் நெஞ்சில் வச்சுக்கோங்க, இன்னொரு கையை உங்கள் வயிற்றில் வச்சுட்டு நல்லா மூச்சு உள்ளே இழுக்கையில் வயிறு உப்புதா, மூச்சு வெளியே விடையில் வயிறு சுருங்குதாங்கிறத கவனிச்சு பாருங்கள். இது எவ்வளோ ஸ்மூத்தாக நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். உங்களால் நார்மலான பேஸில் கம்ஃபர்டபுளாக செய்ய முடியுதுன்னா ஒரு கவுண்டிங்கோடு செய்யுங்க. ஒரு 4 இன்ஹலேஷன் 4 எக்ஸலேஷன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 6 8 எக்ஸலேஷன் வரைக்கும் செய்யலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸை யார் வேணாலும் செய்யலாம், நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ட உடனே எந்த ப்ராக்டிஸும் செய்யாமல் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராக்டிஸோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் நான் அதோட லிங்க் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. நம்ம செகண்டாக பார்க்க போகிறது கபாலபாதி. ஸோ இந்த ப்ராக்டிஸஸையுமே வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் செய்யக்கூடாது. ஒரு மினிமம் 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் செய்யுங்க. இதில் நம்ம பாசிவாக இன்ஹேல் பண்ணி, அதாவது இன்ஹலேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். எக்ஸலேஷன் அதாவது மூச்சு வெளியே விடுறது கண்டினியூஸாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட போகிறோம். இதோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனை மேலே நான் கார்டில் கொடுக்குறேன். இதில் சப்போஸ் உங்களுக்கு புரியலைனாலும் அந்த வீடியோவை எடுத்து ஃபுல்லாக பாருங்கள். இதில் மூச்சு ஒரு டைம் உள்ளே இழுத்துட்டு கண்டினியூஸாக வெளியே எக்ஸேல் பண்ண போகிறோம். அப்படி எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ளே அமுங்க ஆரம்பிக்கணும். மூச்சு வெளில இன்ஹேல் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட ப்ரீதிங் இந்த மாதிரி இருக்கணும். நம்மளோட ஸ்னீஸ் பண்ண, அதாவது தும்மும் போது எப்படி மூச்சு வெளியே விடுவோமோ அந்த அளவுக்கு ஆக்டிவாக ப்ரீத் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ பம்பிங் அப்படி செய்யலான்னு சொன்னால் ஒரு 15 to 20 பம்பிங் செய்யலாம். ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது, ரெகுலர் ப்ராக்டிஷனராக இருக்கும்போது ஒரு 30-40 பம்பிங்ஸ் வரைக்கும் செய்யலாம். அண்ட் மெதுவாக ஒரு ரவுண்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த கபாலபாதிக்கு அப்புறமா நம்ம மூச்சு உள்ளே இழுத்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஹோல்டு எவ்வளோ நேரம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ பம்பிங் பண்ணுறோமோ அதுக்கு பாதி, இல்லை உங்களால் எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ மட்டும் பண்ணாவே போதும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ஹோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரீடென்ஷன் பண்ணும்போது நம்மளோட ஆக்சிஜன் லெவல் நிறைய உள்ளே சேவ் ஆக ஆரம்பிக்கும், நம்மளோட எனர்ஜி உள்ளே சேவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இந்த ஹோல்டிங் ரீடென்ஷன் பண்ணுறதோட பெனிஃபிட். இந்த ப்ராக்டிசஸ் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் பேஷண்ட்ஸ், இல்லை ஹை பிபி பேஷண்ட்ஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாமே இந்த ப்ராக்டிசஸை தவிர்த்துக்கோங்க. மிச்ச நார்மல் ப்ராக்டிசஸ் எல்லாமே நம்ம செய்யலாம். சிவியராக ஹெட்ஏக் இருக்கிறவங்க, அதே சமயம் ரீசெண்டாக ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்க எல்லாமே இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த பிராணாயமா பஸ்த்ரிகா. ஸோ இந்த ப்ராக்டிஸ் கபாலபாதி மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் இதில் உள்ளே இழுக்கிறது வெளியே விடுறது ரெண்டுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும். இதை நம்ம கையை மேலே தூக்கி செய்யலாம், இல்லை எனக்கு கையை தூக்கி கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வெறும் மூச்சை மட்டும் கவனித்து செய்யுங்க. முடிஞ்சளவு ப்ரீதிங் ப்ராக்டிஸ் செய்யும்போது உங்களோட ஷோல்டரு, பாடி அசையாமல் பார்த்துக்கோங்க. வெறும் செஸ்ட்டு, அப்டாமன் இதெல்லாம் தான் எக்ஸ்பேண்ட் ஆகணுமே தவிர உடம்பு கிடையாது. ஸோ மெதுவாக கைகளை மேலே தூக்கி மூச்சை வெளியே விட போகிறோம். ஸோ நம்மளோட ப்ரீதிங் இந்த மாதிரி இருக்கணும். முடிஞ்சளவுக்கு முகத்தெல்லாம் ஃபுல்லாக சுருக்காமல், கஷ்டப்பட்டுட்டு செய்யாமல், எவ்வளோ ரிலாக்ஸ்டாக செய்ய முடியுமோ ஃபாஸ்ட்டாக இன்ஹேல் பண்ணி ஃபுல்லாக எக்ஸேல் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இது ஒரு 10 to 15 breaths பண்ணாவே போதும். இல்லை ஸ்டார்டிங்கில் ஒரு 6லேருந்து ஒரு 12 breaths வரைக்கும் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும் செய்யுங்க. எதுக்குமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணாமல் செய்யும்போது நம்மளோட பாடியோட நேச்சுரல் பேஸ்லேயே போகும்போது நம்மளுக்கு பெனிஃபிட், அதே சமயம் அதோட எஃபெக்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிராணாயமா nadisudhi. உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் இருந்துச்சுமா இந்த மாதிரி சின்முத்ராலையும், உங்கள் ரைட் ஹேண்டை விஷ்ணு முத்ரா இல்லை நாசிகா முத்ரா, உங்களோட கட்டை விரலை விட்டுட்டு சுண்டு விரலையும்
மோதிர விரலையும் விட்டுட்டு நடுவில் இருக்க 2 ஃபிங்கரையும் மடக்கி வச்சுக்க போகிறோம். உங்களோட கட்டை விரல் வலது நாசியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அண்ட் உங்களோட மோதிர விரல் இடது நாசியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. க்ளோஸ் பண்ணும்போது ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக ரொம்ப ஜென்டிலாக கைகளை வச்சு மூச்சு அடைச்சாலே போதும். உங்களோட வலது நாசியை மூடிட்டு ஃபஸ்ட்டு இடது நாசி வழியாக வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆரம்பிக்க போகிறோம். மெதுவாக இடது நாசி வழியாக மூச்சை உள்ளே இழுத்து ஒரு நாசியை க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா அடுத்த நாசியை ஓப்பன் பண்ணி அது வழியாக எக்ஸேல் பண்ண போகிறோம். திரும்ப எந்த நாசியில் விட்டோமோ அதே நாஸ்ட்ரலில் மூச்சை உள்ளே இழுத்து இடது நாசி வழியாக வெளியே விட போகிறோம். இது ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம 2 நாஸ்ட்ரலையும் யூஸ் பண்ணி ப்ரீத் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராக்டிஸை ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க என்னால் ரீடென்ஷனும் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் மூச்சை உள்ளே இழுத்து ரீடைன் பண்ணி அதுக்கப்புறமா வெளியே விடுங்க. ஒவ்வொரு இன்ஹலேஷனுக்கு நடுவில் மூச்சை பிடிச்சி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ரீடென்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நார்மலாக இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நாள் ஆக நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட மூச்சு உள்ளே இழுக்கிறதும் வெளியே விடுக்கிறதும் ரேஷியோவோட வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு வெளியே விடுறது உள்ளே இழுக்கிறத விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 4 கவுண்ட்ஸ் இன்ஹேல் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அது டபுளாக 8 கவுண்ட்ஸ் அளவுக்கு எக்ஸேல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரீடென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிகினராக இருந்தால் 4 இன்ஹேல் 8 ரீடென்ஷன் அண்ட் 8 எக்ஸலேஷன். ஸோ உள்ளே இழுக்கிறதுனால மூச்சை பிடிச்சி வைக்கிறது 8, திரும்ப வெளியே விடுறதும் 8. ரெகுலர் ப்ராக்டிஷனாக இருக்கும்போது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீச்சரோட கைடன்ஸில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இன்ஹலேஷனையும் எக்ஸலேஷனையும் கவனித்து பொறுமையாக உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. ஸோ இது மாதிரி எத்தனை ரவுண்ட்ஸ் செய்யலாம் அப்படின்னா ஒரு 5 to 6 ரவுண்ட்ஸ் உங்களுக்கு டைம் கிடச்சி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் எவ்வளோ ரவுண்ட்ஸ் வேணாலும் செய்யலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் செய்யலாங்க. இப்போ கரண்ட்டாக கோவிட்னால சஃபர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டரோட அட்வைஸோடு கேட்டு செய்யுங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற பிராணாயமா bhrahmari. ஸோ இந்த பிராணாயமா நம்ம கரண்ட் ஆங்ஸைட்டி இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுனால சஃபர் ஆகிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா இந்த பிராணாயமா நீங்கள் செய்யும்போது நம்மளுக்கு மைண்டும் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இதில் ஒன்று கட்டை விரல் இல்லைன்னா உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு உங்கள் காதை மூடிக்க போகிறோம். ஸோ காதை மூடிட்டு மெதுவாக மூச்சு டீப்பாக உள்ளே இழுத்து நம்ம மூச்சு வெளியே விடையில் சவுண்டோடு விட போகிறோம். இந்த சவுண்ட் தேனி ரீங்காரம் விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு அப்டாமன் எந்ததாவது உங்களோட வயிற்றுப்பகுதியிலேருந்து இந்த சவுண்டை மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரே பேஸில் அந்த சவுண்டை மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி ஒரு 5 to 6 ரவுண்ட்ஸ் நம்ம செய்யலாம். எவ்வளோ லாங்காக எக்ஸேல் பண்ண முடியுமோ அவ்வளோ லாங்காக எக்ஸேல் பண்ணுங்கள். அடுத்ததாக இப்போது கரண்ட்டாக எல்லா டாக்டர்ஸுமே அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோனிங் பொசிஷன், அதாவது குப்புரை படுத்துட்டு மூச்சு விடுறது. ஸோ இதுக்கு ஒரு 3 பில்லோ எடுத்துக்கோங்க, இல்லை குஷன் எடுத்தாலும் ஓகே. கொஞ்சம் தின்னாக சாஃப்டாக இருக்கிற தலைவாணியை எடுத்து வச்சுக்கோங்க. கால்களுக்கு அதே சமயம் உங்களோட இடுப்பு பகுதிக்கு உங்களோட தலை பகுதிக்கு, அதாவது தலைங்கிறது உங்களோட கழுத்து பகுதி, அதாவது காலர் போன் கிட்ட வச்சுக்கோங்க. குப்புரை படுத்துட்டு மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடும்போது நம்மளுக்கு லங்ஸு இன்னும் நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகி பின்னாடி இருக்கக்கூடிய பார்ட் ஆஃப் த லங்ஸுக்குமே நிறைய ஆக்சிஜன் சப்ளை போகுது. ஸோ அதனால் இந்த ப்ரோன் பொசிஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சைடாக படுத்துட்டு, அதாவது ஒரு பக்கமாக படுத்து உங்களோட தலைவாணியை காலுக்கு இடையில தலைக்கும் இடுப்புக்கும் வச்சு ப்ரீத் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒவ்வொரு பொசிஷன்லேயுமே ஒரு 30 minutes இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் இந்த ப்ராக்டிஸை ரெகுலராக செய்யுங்க. உங்கள் மனசையும் உடம்பையும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம எப்போல்லாம் ஹெல்த் அண்ட் யோகா ரிலேட்டட் டிப்ஸ் வீடியோஸ் போடுறோமோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.